கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இஸ்ரவேலுக்கு உடைய மலைகளுக்கு எதிராக, பர்வதங்களுக்கு எதிராக தீர்க்க தரிசனத்தில் வந்து அவங்களுடைய பாவங்கள் என்னன்னு சொல்லி அந்த ராஜாக்களை குறித்து நம்ம சொல்லி பார்த்துட்டு வரோம். அன்னைக்கு எது வரைக்கும் பார்த்தோம்? அகசியா யோராம், அகசியா யோராம் 2 இது வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அகசியா யோராம் வரைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எகு பார்த்துட்டோமா? எகு ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆனால் அகசியாவுக்கு அடுத்து யோராமுக்கு அடுத்து தான் வந்து எகுவே வர்றேன். அகசியா யோராம். இப்போ வந்து நம்ம அகசியா யோராமை பற்றி அகசியாவை பார்த்துட்டோம். அகசியா தானே வந்து ஒரு எலியா வந்து போயிட்டு அவங்க ஒரு பாகால்கிட்ட போய் விசாரிக்க சொன்னேன். அப்போ அவர் வந்து தீர்ப்பாக பார்த்துட்டோம். அந்த யோராம் வந்து நம்ம பார்க்கலாம். யோராம் 2 ராஜாக்கள் 3:2 வருஷம். ஒன்று வாசிப்போம். 2 ராஜாக்கள் 3:1. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 18ஆம் வருஷத்தில் ஆகாபின் குமாரனாகிய யோராம் சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி. இவன் யாரு பார்த்தீங்கன்னா அகசியாவுடைய பையன். அகசியா யாரு? ஆகாப்புடைய பையன். அகசியா யாரு? ஆகாப்புடைய பையன். அகசியாவோட பையன் வந்து யோராம். இந்த யோராம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாபுடைய பையன் தான் யோராம். ஆகாபுடைய பையன் வந்து ரெண்டாவது பையன் தான் யோராம். அகசியா இல்லை, இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஆகாபின் குமாரனாகிய யோராம். ஆகாபுடைய பையன் வந்து அகசியா. அகசியாவுக்கு பிள்ளை கிடையாது. ஆனால் யோராமும் ஆகாபுடைய பையன். இப்போ யோராம் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? யோராம் அதுலேயே வந்து 6 வருஷம். அக்காலத்திலே யோராம் என்னும் ராஜா சமாரியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலை எல்லாம் லக்கம் பார்த்து போய் மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோடே கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டு அனுப்பினதற்கு அவன், நான் வருகிறேன், நான் தான் நீர். இந்த 6 மட்டும். அக்காலத்திலே யோராம் என்னும் ராஜா சமாரியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலை எல்லாம் லக்கம் பார்த்து போய். இல்லை சார், சண்டைக்கு போகிறேன். யார் போகிறா? ஆகாப்புடைய 2வது பையன் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா அகசியா வந்து செத்து போயிடறேன். அவன் பிள்ளை இல்லாதனால சார் அகசியா யோபாவுடைய பையன் யோராம் சார் ராஜபாத்திரம்.
ராஜாவாக்குறாங்க. இவன் எங்கே சண்டைக்கு போகிறேன்னு பார்க்கும்போது எங்கே சண்டைக்கு போகிறேன், இஸ்ரவேல் பார்த்து மோவாபி ராஜா கூட என்ன செய்கிறேன்னா சண்டைக்கு போகிறேன். சண்டைக்கு போகும்போது எலிசாவை வந்து பார்க்குறான். ரைட்டா? யார் பார்க்குறா? இந்த யோராம் வந்து எலிசாவை வந்து பார்க்குறேன். யோராமுடைய யார் வருவான்னா யோசபாத். அவன் வந்து யூதாவுடைய ராஜா. 2 பேரும் ஃப்ரெண்டு. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சம்மந்தம் கலந்துக்கிறாங்க. ஃப்ரெண்டுகளில் சொந்தக்காரங்களாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம் எல்லாமே சில 12 கோத்திரத்தில் உள்ளவங்க. 2 கோத்திரம் வந்து யூதாவும் பென்யமீன் அவங்க ஒன்று சேர்ந்துக்கிறாங்க தெற்கு ராஜ்யம். இஸ்ரவேல் வந்து 10 கோத்திரம் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. அப்படிங்கும்போது யோராமும் யோசபாத்து ஒருத்த கோத்திரம் பேசுகிறதுலே வைக்கிறது என்ன செய்யலை, பிரச்சனை இல்லை. அப்போ இந்த யோராம் வந்து என்ன பண்ணுறான்னா யோசபாத்துக்கு வந்து நம்ம மோவாப் ராஜாவோட சண்டைக்கு போகிறேன், நீயும் சேர்ந்து வரியாப்பா அப்படின்னு சொல்லி யார் கேட்குறா? ஆகாபுடைய 2வது பையன் யோராம். அப்போ வந்து அவன் என்ன செய்ய வந்துடுறேன். வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தாக எடுக்குது. சரியா? தண்ணி தாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ யோசபாத்து என்ன சொல்கிறேன்னா ஏதாவது ஒரு தீர்க்க தரிசனம் தான் பாருங்கப்பா அப்படிங்கும்போது எலிசா என்ன செய்கிறாங்க இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி போகும்போது இப்போ யோசபாத்து என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா எலிசா என்ன சொல்லுவாருன்னா யோசப்பா வந்து கர்த்தருக்கு பயந்தவன், இவனை வந்து நான் பார்த்ததுனால செய்கிறேன், நான் அந்த காரியம் தயவு செய்வேன். யோராம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டவன், விக்கிரகங்களை ஆராதிக்கிறவன். யாருடைய வாரிசாக இருக்கேன், ஆகாவுடைய வாரிசாக இருக்கிறேன். அதனால நான் வந்து யோசபாத்துக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்கிறேன். தண்ணி வர வைக்கிறதுக்கு அவர் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுவார். சொல்லும் போது அதன் பிரகாரம் என்ன செஞ்சுருவாங்கன்னா மோவாப் ராஜா என்ன பண்ணுவாங்கன்னா ஜெயிச்சிருவான். ரைட்டா? ஜெயிச்சிருவான். இதுதான் இதில் உள்ள அவனுடைய சரித்திரம். அப்படி ஜெயிக்கும்போது அப்படி சண்டை நடக்கும்போது என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மோவாப் ராஜா தோற்று போகிற நிலைமை வரும்போது அவன் தன்னுடைய பிள்ளையை எடுத்து என்ன செய்வான்னா அதை வாசிடுவேன். 26, 27 யுத்தம் மும்முரமாய் இருக்கிறது என்று மோவாபியரின் ராஜா கண்டபோது அவன் ஏதோமின் ராஜாவின் மேல் வலிமையாய் விழுகிறதற்கு பட்டயம் உருவுகிற 700 பேரை கூட்டிக் கொண்டு போனான். ஆனாலும் அவர்களாலே கூடாமற் போயிற்று. அப்பொழுது அவன் தன் ஸ்தானத்தில் ராஜாவாக போகிற தன் சேஷ்ட புத்திரனை பிடித்து அலங்கத்தின் மேல் அவனை சர்வாங்க தகனமாக பலியிட்டான். அப்பொழுது இஸ்ரவேலர் மேல் கடும் கோபம் உண்டதினால் அவர்கள் அவனை விட்டு புறப்பட்டு தங்கள் தேசத்திற்கு திரும்பி விட்டார்கள். அப்போ இந்த சண்டை நடக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை எடுத்து அந்த விக்கிரகங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 கை வச்சுருப்பாங்க. அந்த கை வந்து வெண்கலத்தில் இருக்கும். அதில் வந்து பிள்ளைய வச்சுட்டு கீழே கூட எரிச்சுப்பாங்க. தீயை வச்சு எரிக்கும்போது அது எரிஞ்சு அப்படி உள்ளது அது சர்வ சாதாரணமாக நடக்கிற காரியம். இப்போ ஆபிரகாமுக்கு சொல்கிறாரு இல்லையா, பிள்ளையை தங்கன பலியிடும்பார். அப்போ திடீர்னு சொன்னால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, திடீர்னு இந்த காரியம் சொன்னால் எல்லாருக்கும் பிரமிப்பாங்க. ஆனால் அது ரெகுலராக நடக்கிறதுனால தான் என்ன செய்கிறார், இப்போ ஆபிரகாமுக்கு வந்து என்ன செய்கிறாரு, பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறார். அது சர்வசாதாரணமாக அந்த நாட்களில் நடந்த காரியம் எல்லோரும். இப்போ நமக்கு வந்து ஒரு குமாரத்தை வந்து நடனம் பண்ணிட்டு வருவாள்ல, தகப்பை வந்து நியாயாதிபதி எப்தாவோட ஒரே ஒரு குமாரத்தையாக எப்தா வந்து ஒரு பொருத்தனை பண்ணினான். அந்த வரைய நான் இதில் சண்டையில் நான் ஜெயிச்சுட்டேன்னா எனக்கு முன்னாடி அப்படி சொல்லும்போது அவங்க குமாரத்தை வரும்போது அவனை ஒன்றும் பண்ண முடியலை. ராஜா வந்து வாக்கு கொடுத்துட்டாரு. அப்போ அதை நிறைவேற்றணும். அப்போ இந்த பொண்ணை வந்து தகன பலி கொடுத்தாங்களா கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. ஆனால் கொடுத்தாங்க. ஏன் வந்து அது வந்து தோழியோட இருக்கிறாங்க. பட் ஆனால் தகன பலி இடணுன்றது வேதத்தில் சொல்லப்படலை. ஆனால் வேத வல்லுநர் என்ன சொல்கிறாங்கன்னா தகன பலி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த நாட்களில் வந்து தகன பலி வந்து ஒரு குமாரனையோ ஒரு குமாரத்தையோ கொடுக்கறது சர்வ சாதாரணமான காரியம். தேவனை பின்பற்றி வந்த பிறகு அந்த காரியம் வந்து செய்கிறதில்ல. மற்றபடி வந்து அவர் இப்போ நமக்கு வந்து மறைமுக பண்ண நீங்கள் கேரளா எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நரபலிங்கிறது சர்வசாதாரணம். அதை செய்வன கட்டாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு காரியமாக இருக்கட்டும், நீங்கள் போனீங்கன்னா நரபலி தான் மெயினாக சொல்லுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாட்கள் அந்த நியூஸில் இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் அங்கே நரபலி கொடுத்தாங்க இங்கே நரபலி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சர்வசாதாரணமாக சொல்லுவாங்க. ஆங்கிலேய கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை எந்த கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு பாலம் கட்டுறது
இல்லை ஒரு ஏதாவது ஒரு கட்டடம் கட்டுறது, பெரிய கட்டடம் கட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா நரபலி கொடுத்து தான் கட்டுறாங்க. ஆனால் நமக்கு வெளியில் தெரியலை, சொல்ல மாட்டாங்க. அப்போ ஒரு பிள்ளை காணாம போகுது அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் என்ன செய்யுது, அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். இது வந்து வெளியில் தெரியலை. ஏன் அப்படிங்கும்போது ஒரு பாலம் கட்டுறான், ஒரு விபத்து நடக்கக்கூடாது, அப்போ நரபலி கொடுத்துட்டோம்னா அங்கே விபத்து நடக்காதுன்ற ஒரு அந்த சிந்தை என்ன செய்ய பிசாசு வந்து கட்டி போட்டிருக்காங்க. அது யாராக இருந்தாலும் கட்டி போட்டிருக்காங்க. கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது நரபலி வந்து கொடுக்கக்கூடாதுன்றதே தெரியும். கர்த்தருக்குள்ளே இல்லாத பட்சத்தில் நம்ம பணக்காரன் ஆகணும், இல்லை ஒரு அரசியல்வாதி ஆகணும், இல்லை ஒரு கோயிலை கட்டணும், இல்லை ஒரு பெரிய பாலத்தை கட்டணும், ஒரு பெரிய பில்டிங் கட்டணும்னு நீ நரபலி கொடுத்தாதே அவன் என்ன செய்வேன், அந்த கட்டடம் கட்டுறதுக்கு அவன் கான்ட்ராக்டுக்கு போடுவேன், இல்லாட்டி நாங்கள் செத்து போவோம் அப்படிங்கும்போது. அப்போ கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது அந்த காரியங்களை நம்ம விஷயமாக செய்ய மாட்டோம். சும்மா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வானம் தோன்றுறாங்க, நல்ல நாள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சேவலை எடுத்து ரத்தத்தை உள்ளே ஊற்றுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டது. நார்மலாக இருக்கும். அப்போ ஒரு இது எடுக்கிறாங்க, ஒரு பஸ்ஸு ஒரு வேன் வந்து எடுக்கிறாங்க, புதுசாக எடுப்பாங்க, இல்லைன்னா எங்கேயாவது கிளம்பும்போது எலும்பு சம்பளத்தில் அந்த குங்குமத்தை தேய்ச்சி அந்த சக்கரத்தில் வச்சு இது வந்து இந்த ரத்த பலிக்கு அடையாளம். ஆமாம். இப்போ ஆடு மாடெல்லாம் வெட்டுறாங்க அப்படிங்கும்போது தன்னுடைய சொன்னதை வந்து நிறைவேறினால ஆடு மாடு வெட்டுறாங்க. கோழியை கூட சேவலை வெட்டுவாங்க, சேவலை வந்து அறுத்து ரத்தத்தை வந்து அந்த சிலைகளுக்கு வந்து ஊற்றுவாங்க. இப்போ இதெல்லாம் பிசாசு வந்து சரி அப்படி டியூன் பண்ணி என்ன செய்ய ஜனங்கள் வந்து அந்த பாதையில் வந்து நடத்துகிறோம். கர்த்தர் வந்து இந்த மீட்புக்காக சிந்தணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை என்ன செய்ய சீர்குலைக்கிறேன் பிசாசு. எப்போவுமே செய்வது அந்த ஆக்கப்பூர்வமான அறிவியல் பூர்வமான ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிற எல்லா காரியங்களும் என்ன செய்வேன்னா மனுஷனுடைய சிந்தைகள் என்ன செய்வேன் கட்டி போட்டு அவன் இஷ்டத்துக்கு என்ன செய்வேன்னா அதை வந்து தாறுமாறாக்குறது அவனுடைய வேலை. அப்போ இவன் வந்து சண்டை போடும்போது என்ன பண்ணுறேன், மோவாப் ராஜா என்ன பண்ணுறேன், தன்னுடைய பிள்ளையை வந்து பலி கொடுக்கும்போது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா சரி அந்த சண்டை வேணாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல யார், யோராமுடைய நாட்களில் வந்து யோராம் வந்து அவனுடைய சரித்திரத்தில் வந்து பதிவு பண்ணப்பட்டது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இவன் பேர் என்ன, ஆகாப் வந்து சாகும்போது என்ன சொல்கிறான், அவன் வந்து என்னை தன்னை தாழ்த்தினதை கண்டாயான்னு சொல்லும்போது இவன் செஞ்ச பாவம் வந்து இவனுக்கு வந்து வராது, இவனுடைய நாட்களில் வந்து நடக்காது, இவனுடைய பிள்ளைய நாட்களில் நடக்கும்போது இந்த யோராம் காலத்தில் வந்து அது வந்து நடந்துச்சு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வசனம் வந்து 2 ராஜாக்கள் 9 எடுங்க. 2 ராஜாக்கள் 9. அப்படியே நிம்சியின் மகனாகிய யோசபாத்தின் குமாரன் யெகூ என்பவன் யோராமுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணினான். யோராமோ இஸ்ரவேலர் எல்லாரோடும் கூட கீலேயாத்தில் உள்ள ராமோத்திலே சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலின் நிமித்தம் காவல் வைத்தான். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யெகூ வந்து எப்படி வந்து எலிசாட்ட வந்து சொல்லி என்ன செய்றாரு, அவன் ஒரு பிள்ளையாண்டான அனுப்பி அவனை அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ராஜாவாக இருக்கிறது யாரு அந்த நேரத்தில்? அகசியா. யார் ராஜாவாக? அகசியா ராஜாவாக இருக்கும் பொழுது யெகூ வந்து எலிசா வந்து ஆகாப்பும் ஆசைகளும் இருக்கிறாங்க. இவன் தளபதியை வந்து அபிஷேகம் பண்ணுறான். இவன் போய் தள்ளுறேன்ல, அலங்கத்தில் தள்ளி விட சொல்கிறாள். அப்போ ஆகாப்பு ராஜா வரைக்கும் ஏசபேல் வந்து மகாராணியாக இருக்கிறார், ராணியாக இருக்கிறார். அந்த நேரத்தில் வந்து எலிசா மூலம் அந்த கர்த்தர் யெகூவை வந்து எழுப்புறார். சரியா? யெகூவை வந்து கர்த்தர் எழுப்புறார். அப்போ இவன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான்னா இந்த யோராமத்தை என்ன செய்கிறான்னா நியாயந்திக்கிறது. கர்த்தர் வந்து அவனை வந்து சிந்தியை வந்து எழுப்புறாரு. ஃபஸ்ட்டு யாரை நியாயந்திக்கிறான்னா யோராம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா
இவன் கட்டுப்பாடு பண்ணான்னா யோராமை வந்து கொல்றதுக்காக என்ன திட்டம் போடுறேன். கட்டுப்பாடு பண்ணான்னா திட்டம் போடுறேன். திட்டம் போடும்போது அந்த யெகூ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த யோராம் வந்து எங்கே இருக்கேன்னு பார்த்தா 9:15 வாசிங்க. ஆனாலும் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலோடே பண்ணின யுத்தத்திலே சீரியர் தன்னை வெட்டின காயங்களை இஸ்ரேலிலே ஆற்றிக் கொள்ளுகிறதற்கு ராஜாவாகிய யோராம் திரும்பி போயிருந்தான். ஆமாம். இப்போ இவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யோராம் ராஜா வந்து மோவாப்போட பண்ணுற மாதிரி யார் கூட வந்து சண்டை போடுறேன் அப்படின்னு பார்க்கும்போது ஆசகேல்னா சீரியா தேசம் யார் அப்படின்னு பார்க்கும்போது இவன் இருக்கா இல்லையா, யாக்கோபு மாமனார் வீட்டுக்கு போகிறான்னா அதை வந்து சீரியா தேசம்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பவுல், தமஸ்கு, அந்தியோகியா சபை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீரியா தேசம். இன்றைக்கி அந்த சீரியாங்கிற பேரில் தான் என்ன இருக்குது, அந்த தேசம் இருக்குது. தமஸ்குங்கிற பேரும் மாறலை. இப்போ அது வந்து இஸ்ரேலுக்கு வடக்கு தேசம், அதுக்கு வந்து விரோதமாக தான் இருக்குது. அன்னைக்கு விரோதமாக இருந்துச்சு, இன்றைக்கி வந்து விரோதமாக இருக்குது. இது சீரியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாபிலோன் ராஜ்யம், ஈராக் அந்த சைடு வந்துடும். சீரியானா இந்த மேப் கூட எடுத்து வச்சுக்கோங்க. சீரியாங்கும்போது பார்த்திங்கன்னா மேப் இருக்குதுல்ல, சீரியா அப்படிங்கும்போது நமக்கு வந்து இஸ்ரேலுக்கு வடக்கு. அப்படியே இருப்பாங்க. சிரியா பேர் வந்து மாறலை. கொடுத்தது பேர் வந்து துருக்கி வந்து இருக்குது. சரியா, இந்த இருக்க யோர்தான் நதி, இஸ்ரேல் வந்து இங்கே இருக்குது. இந்த தமஸ்கு, ஈராக் தான் இருக்குது. துருக்கியில் பக்கத்தில் வந்து சிரியா. இது இஸ்ரேல் நாடு வந்து பார்த்திங்கன்னா இதே இஸ்ரேல் நாடுமா, இங்கே பார்த்தோம்னா இஸ்ரேல் நாடு இருக்குமா, அது வந்து டோட்டலாக இஸ்ரேல் நாடு. இதுக்கு வடக்கதான் இருக்குது தமஸ்கு. அவங்ககிட்ட இது பார்த்தீங்களா. சரி, அப்போ இந்த யோராமுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணோன்னா ஆகாப், நம்ம ஏற்கனவே படித்தோம், எது வந்து சரி ஆகாப்போட டோட்டல் வம்சத்தை என்ன செய்கிறான்னா அழிக்கிறேன். அப்போ அதில் வந்து யோராம் வர்றேன். இஸ்ரேல் ராஜா இஸ்ரேல்னு வடக்கு ராஜ்யத்தை ஆண்ட ராஜாக்களை இந்த யோராம் வர்றேன். அப்போ யோராம் வந்து சரி கொலை பண்ணுறதுக்கு சரி திட்டம் போடுறேன். போடும்போது இவன் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது எங்கே இருக்கிறேன், இஸ்ரேலும் இப்போ நமக்கு வந்து இஸ்ரவேல் அப்படின்னா இந்த தேசம்னு சொல்லுவோம். அப்போ இஸ்ரேல் அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேலுங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவன் என்ன செய்யணும், ஆசைகளை சீரியாவை வந்து அரசாண்டது வந்து ஆசைகளுக்கு நான் இவர் எலியா சொல்லியிருப்பார். ஆசைகளை வந்து அபிஷேகம் பண்ண சொல்லும்போது இவன் எலியா வந்து ஆசைகளை வந்து அபிஷேகம் பண்ணுவான். பட் ஆனால் யெகூவை மட்டும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவான்னா ஒரு ஆளை அனுப்பி தான் வந்து செய்வான். எலிசா வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு தைரியத்தை கொடுத்து விடுவான். அப்போ ஃபஸ்ட்டு வந்து யோராம் வந்து கொலை பண்ணணும் திட்டம் போடுறேன்.
திட்டப்படி எங்கே இருக்கிறான்னா இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இருக்கிறேன். சரியா? காயங்களை ஆற்றிக்கிட்டு ஆமாம், சண்டை. அதாவது ஏசகேல் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணின அந்த சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து காயப்படுறேன். ஏசகேல்னா சிரியா ராஜாவுக்கும் இந்த யோராம் இஸ்ரேல் ராஜா இவனுக்கு நடந்த சண்டையில் வந்து இவன் காயப்படுறேன். இந்த காயப்பட்டதை ஆடுறதுக்கு எங்கே போகிறேன் அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேலில் சரி அவன் வந்து இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இவன் என்ன பண்ணுறேன், எகு வந்து ஒரு ரதத்தை வந்து ரெடி பண்ணி இவனை கொல்றதுக்காக கடந்து வரும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 21 அப்பொழுது யோராம் ரதத்தை ஆயத்தப்படுத்து என்றான். அவனுடைய ரதத்தை ஆயத்தப்படுத்தின போது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமும் யூதாவின் ராஜாவாகிய அகசியாவும் அவனவன் தன் ரதத்தில் ஏறி எகுவுக்கு நேராக புறப்பட்டு இஸ்ரேலனாகிய நாபோத்தின் நிலத்திலே அவனுக்கு எதிர்பட்டார்கள். இப்போ அந்த நாபோத் தீர்க்கதரிசனம் சொல்லியிருப்பார். யார் சொல்லியிருப்பா? எலியா சொல்லியிருப்பாரு. சொல்லும்போது அந்த நாபோத்தில் தான் அவனுடைய சரீரம் வந்து எங்கே கிடக்கும், அந்த நிலத்தில் வந்து கிடக்கும். அப்படிங்கும்போது அவன் தன்னை தாழ்த்தினால அவனுடைய குமாரன் காலத்தில் வந்து இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருப்பார். அப்போ அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் போது எங்கே அவன் விரட்டிட்டு வரும்போது எது வந்து அவனை கொள்றதுக்கு விரட்டிட்டு வரும்போது எந்த இடத்துக்கு வந்துடுறாங்க? அந்த நாபோத். யாரு? கீரை தோட்டத்தை இவன் திராட்சை தோட்டமா மாறிட்டேன். அந்த இடத்துக்கு சிறாரு கர்த்தர் வந்து அவனை விரட்டி வரும்போது அந்த இடத்துக்கு அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்கு அந்த இடத்துக்கு சிறாரு கொண்டுட்டு வரார். அதுக்கு அடுத்த அவசரம் அப்படி வாசிங்க. யோராம் எகுவை கண்டவுடனே எகுவே சமாதானமா என்றான். அதற்கு எகு, உன் தாயாகிய ஏசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சுனியங்களும் இத்தனை ஏராளமாய் இருக்கையில் சமாதானம் ஏது என்றான். அப்பொழுது யோராம் தன் ரதத்தை திருப்பிக் கொண்டு ஓடிப்போய் அகசியாவை நோக்கி, அகசியாவே, இது சதி என்றான். எகு தன் கையால் வில்லை நாணேற்றி அம்பு யோராமுடைய நெஞ்சிலே உருவி புறப்படத்தக்கதாய் அவனை அவன் புயங்களின் நடுவே எய்தான். அதனால் அவன் தன் ரதத்திலே சுருண்டு விழுந்தான். அப்பொழுது எகு தன் சேனாதிபதியாக பித்காரை நோக்கி, அவனை எடுத்து இஸ்ரேலனாகிய நாபோத்தின் வயலிடத்திலே எரிந்து போடு. நானும் நீயும் ஒரு சோடாய் அவன் தகப்பனாகிய ஆகாபின் பிறகே குதிரை ஏறி வருகிற போது கர்த்தர் இந்த ஆக்கினையை அவன் மேல் சுமத்தினார் என்பதை நினைத்துக்கொள். நேற்று நாபோத்தின் இரத்தத்தையும் அவன் குமாரரின் இரத்தத்தையும் கண்டேன் அல்லவா என்றும், இந்த நிலத்தில் உனக்கு நீதியை சரிகட்டுவேன் என்றும் அப்பொழுது கர்த்தர் சொன்னாரே. இப்போதும் அவனை எடுத்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே இந்த நிலத்தில் எரிந்து போடு என்றான். இதை யூதாவின் ராஜா அப்போ அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்கு எனக்கு சரியா யோராமுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணுறேன். எடுத்த எடுப்பில் என்ன செய்கிறேன், யோராமுக்கு விரோதமாக செய்கிறேன், திட்டம் போட்டு ரதத்தில் வந்து என்ன செஞ்சுறேன், அவனை வந்து கொல்றேன். கொன்னுட்டு அந்த பாடி வந்து எங்கே போகுது அப்படின்னு பார்க்கும்போது யாரை வஞ்சித்து அந்த திராட்சை தோட்டத்தை வந்து கீரை தோட்டம், அந்த தோட்டத்தில் அவன் பாடி யாருடைய பாடி விழுது? யோராமுடைய ஆகாவுடைய பையனுடைய பாடி விழுது. அவன் செஞ்ச பாவம் அந்த பிள்ளைக்கு வந்து சரி, இவனும் தவறு பண்ணுறேன். அது யார் தாழ்த்துறது? ஆகாப் தாழ்த்துறேன். ஆனால் அந்த பனிஷ்மெண்ட் யாருக்கு விழுது? யோராம் விழுது. இப்போ யோராம் தன்னை தாழ்த்திருந்தாலும் கூட கர்த்தர் செய்வார், பூரணமாக ஒரு விடுதலை கொடுத்துருப்பாரு. அவங்க அதை வந்து செய்யாதனால வந்து தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. இந்த சில காரியங்கள் வந்து இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதுன்னா எப்படியாக நிறைவேறு அப்படின்னு கிடையாது. ஆண்டவர் வந்து சரி இரக்கம் பாராட்டுகிற தேவன். இப்போ யோனா வந்து நினைவேக்கு விரோதம் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவார். சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நினைவே பட்டணம் வந்து அழிஞ்சு. ஆமாம், தீர்க்க தரிசனம் நிறைவேறது அப்படி பார்க்கும்போது கர்த்தர் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்று வரும்போது அப்போ எப்படினாலும் அதை அழிச்சு தானே போடுவார் அப்படிங்கிற எண்ணம் கூட வரக்கூடாது. அப்படியே அவங்க வந்து கர்த்தருக்குள்ளே கடந்து வரும்போது அந்த தீர்க்க தரிசனத்தை என்ன செய்கிறாரு, நிறைவேற்றாமல் இருப்பார். நம்ம என்ன நினைக்கிறோம், எப்படினாலும் நிறைவேற்றிடுவார். அவர் சொல்லிட்டாருன்னா எப்படினாலும் நிறைவேற்றுவார். அதனால தானே அங்கே காவல் பார்ப்பான். அவன் நாட்கள் வந்து அழிக்க மாட்டாங்க. நினிவே வந்து அழிக்க சொல்லி தீர்க்கதரிசியா யோனாவை அனுப்புறாரு. பட் ஆனால் அவன் நாட்கள், ஏன்னா அவங்க உடனே தன்னை தாழ்த்துறாங்க, ராஜா கொண்டு தாழ்த்துறாங்களே, அழிக்க 100 வருஷம் கழிச்சு வந்து அந்த நினைவு அழிக்கப்பட்டோம்.
அப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து ஒரு தீர்க்கதரிசின்னு சொன்னால் அது நிறைவேறியே ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. 100 வருஷம் கழிச்சாலும் ஆண்டவர் வருகிற வரைக்கும் வந்து அந்த தேசமானது மனம் திரும்பி இருந்தால் சிலவற்றை நிறைவேற்ற மாட்டார். அதை நம்ம மனசில் பதிவு வச்சுக்கணும். எப்படினாலும் அது நிறைவேற்ற செஞ்சுவார். இப்போ நமக்கு வந்து சாபம் விடுறாங்க. அது சாபம் விடும்போது பார்த்திங்கன்னா அது எப்படினாலும் நமக்கு வந்து நிறைவேறணும்னு சொல்லுவோமா? என்ன சொல்லுவான்? சாபம் அப்படின்னு சாபம் விடுவாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் சாபம் விட்டோட நான் நாசமாக போயிடுவேனா? எப்படி போவேன்? ஒருத்தவங்க வந்து என்ன சாபடி நான் ஒன்றுமெல்லாம் போய் நாசமாக போவேன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சாபம் வந்து இப்போ நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன் அதனால பலிக்காது அப்படின்னா, கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன்னா பாவம் செய்யாமல் இருந்தால் தான் அது பலிக்காது. நம்ம இப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து யாரையுமே சாபம் விடாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அறியாத சொல்கிறாங்க, நீ நல்லாவே இருக்க மாட்டேன், மண்ணை தூத்துறாங்க, என் குலை நடுங்கிற மாதிரி, என் குலை கொதிக்கிற மாதிரி நீயும் உன் குலையும் கொதிக்கும், என் பிள்ளை செத்து போன மாதிரி உன் பிள்ளையும் செத்து போவேன், நான் நடுத்தருவில் நிற்கிற மாதிரி நீயும் நடுத்தருவில் நிற்பேன், இப்படியெல்லாம் வந்து பேசுவாங்க. பேசும்போது இப்போ எனக்கு எதிராக வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அது எனக்கு வந்து பலிக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, நான் கர்த்தருக்குள்ளே இல்லாமல் பாவம் செய்யும்போது அந்த வார்த்தை என்ன செய்யும்? அது யாராக இருந்தாலும் படிக்கிறா அவங்க வந்து கொலை கொதிச்சு போய் தான் நம்மளை சொல்கிறாங்க, ஈர கொலை கொதிச்சு போய் தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த பாவத்தில் நான் சம்மந்தப்படுறதா? இப்போ என் பிள்ளை சம்மந்தப்படுறதா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளைய வந்து ஒரு சொந்தக்காரங்க வந்து அவன் பிள்ளைய வந்து என் பிள்ளை கொண்டுட்டா, அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? என்னைய பார்த்து தானே சொல்லுவாங்க, என்னைய என் பிள்ளைய பார்த்து சொல்லுவாங்க. அப்போ சொல்லும்போது அந்த காரியம் வந்து நடந்திருக்கும் போது அந்த காரியம் எனக்கு என்ன செய்யும்? வலிக்கும். அப்போ நம்ம பிள்ளைய என்ன செய்யணும்? உருப்படியாக வளர்க்கணும். புரியுதாங்க? அப்போ ஆண்டவர் வந்து ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்கிறார் அப்படின்னா அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு கிடையாது. நாம மனம் திரும்பாத பட்சத்தில், நம்முடைய சந்ததி மனம் திரும்பாத பட்சத்தில் தான் நிறைவேறும் வழிய சொல்லிட்டாரு, அதனால் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஒரு ஆசீர்வாதமான ஒரு நன்மைகளை சொல்லியிருப்பார். அப்படி சொல்லும்போது அந்த வாக்கு தத்துவமும் நம்ம அவருக்கு பிரியமா என்ன? பிசாசின் காரியங்கள் நம்மக்கிட்ட இல்லாத போது தான் அந்த நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். இப்போ நம்ம வந்து ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம், நான் நல்லா இருப்பேன், எனக்கு வந்து நல்ல வசதி வாய்ப்பெல்லாம் நிறையா இருக்கும், எனக்கு ஒரு குறைவு இருக்காது. நான் என்ன சொல்லுவேன், இது யோவானில் வரும்ல, அவன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுருத்திருப்பாய். அப்புறம் ஆசீர்வாதத்து ஆபிரகாம் சொல்லுவார், பெருக பண்ணி அப்படின்னு சொல்லி நிறைய வசனம் வந்து ஆசீர்வாத வசனங்கள் இருக்குது. அப்போ இந்த ஆசீர்வாத வாக்கு தத்தங்கள்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னு சொன்னால் அதுக்கு பிரியமாக நடந்தாத்தே நிறைவேறும். இப்போ நான் கடனை வாங்கி வச்சுக்கிட்டு ஆண்டவரே எனக்கு வந்து கடன்லாம் இருக்குது, அதனால நீங்கள் இப்படிலாம் சொல்லியிருக்கீங்க, ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும், உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றையும் சுத்திருப்பேன்னு சொல்லி எல்லா வசனங்களையும் நான் ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்தாங்க. கடனை வாங்கி வச்சுருக்கேனே, கடனை வாங்குவதை கேட்டேனா வசனம் என்ன சொல்லுவது? நீ கடன் வாங்காது இருப்பா, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாங்க. அது நம்ம என்ன சொல்லுவோம்? அது எப்படி இந்த காலத்தில் நான் கடன் வாங்காமல் இருக்கிறது? நாமளே அதை மாற்றிடுவோம். அப்படி மாற்றும் போது கடன் வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து சிக்கிக்கிறோம். கடன் போது அந்த பிசாசுடைய ஆவிக்குள்ள வந்து நம்ம வந்து சிக்கிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பட்ஜெட் போடுறாங்க. பட்ஜெட் போட்டு இந்த பட்ஜெட்டுக்குள்ளே நான் வந்து பண்ண முடியாதா? ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ வந்து செய்ய செல்லும் செலவை கணக்கு பார்க்காமல் இருப்பானோ அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம அதில் வரவு செலவு பார்த்து இதில் வந்து நான் இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இதுக்குள்ளே நம்ம வந்து பண்ணி முடிக்கக்கூடாதுங்கிற ஒரு அறிவை கற்று நமக்கு வந்து கொடுத்துருக்குறாரு. நான் வந்து எனக்கு வந்து ஒரு 10,000 தான் கட்ட முடியும் அப்படின்னா நான் 1 லட்ச ரூபா கடனை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு நான் வட்டி கட்டாமல் இருந்தேன்னா ஆண்டவர் நினச்சக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. என்ன சொல்லுவாங்க? நான் கடனில் இருக்கிறேன், ஆண்டவர் நான் எங்கெல்லாமோ பார்க்குறேன், ஜெபம் பண்ணுறேன், பைபிள் வச்சுக்கிறேன், அந்த ஊழியத்துக்கு போகிறேன், இந்த ஊழியத்துக்கு போகிறேன், அவங்ககிட்ட போய் சொல்கிறேன், இவங்ககிட்ட போய் சொல்கிறேன், எனக்கு எதுவுமே என்ன செய்யலை, நடக்கலை, நான் வறுமையிலே இருக்கிறேன், நான் இத்தனை வருஷமாக நான் இருக்கிறேன், நான் வறுமையிலே இருக்கிறேன் அப்படின்னு. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை நோக்கி பார்த்த முகங்கள் என்னை பார்த்தவங்க வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து சொல்கிறாரு, வானத்தை வந்து பர்வதங்களுக்கு ஒத்தாசை வருகிற பர்வதத்துக்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன்றாரு. வேலைக்காரியின் கைகள் வந்து வேலைக்காரன் கைகள் வந்து எஜமானை நோக்கி பார்க்கிருக்கோம். இப்படி வசனங்கள் 5 தடவை நம்ம மறந்துட்டு கடனை வாங்கி வச்சுக்கிட்டு என்ன சொல்லுவேன்? கடனை கட்ட முடியலை, ஆண்டவர் வந்து கடன்லேருந்து என்னை மீட்டு எடுக்கணும்,
அப்படின்னு சொல்லி என்ன செய்வான் வந்து ப்ரேயர் பாயிண்ட் ஜெப குறிப்பு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஆண்டவரே எனக்கு தெரியாமல் கடை வாங்கிட்டேன், இந்த கடையிலேருந்து என்ன இந்த மீட் எடுங்கன்னு சொல்லி வட்டிக்கு மேலே வட்டி பெருகிட்டு போகும். அப்போ இதில் நாம் வந்து சிக்கிக்கிட்டு என்ன செய்கிறோம், ஆண்டவர் மேலே பழகி போடுறோம். கர்த்தர் வந்து எந்த வார்த்தைகளையும் மாற்றுகிற தேவன் அல்ல. எந்த நியாய தீர்ப்பை வந்து பார்த்திங்கன்னா ஜனங்கள் வந்து எப்படி வந்து பாவத்துக்குள்ளாக இருக்கும்போது அந்த காரியங்கள் வந்து நிறைவேறும். அதுவே திரும்ப நான் சொல்கிறது வந்து பாவம் ஒரு மனுஷனை அழிக்கிறது இருக்கால, அந்த கிரியைகளை அழிக்கிறதுக்கு தான் அவன் டோட்டலாக வந்து அந்த சரீரத்துக்குள்ளே வந்து பிசாசில் வந்து டோட்டலாக இருக்கும். இப்போ என் சரீரத்துக்குள்ளே வந்து 99% வந்து அசுத்தாவி இருக்குது, ஒரே 1% அசுத்தாவின்கிட்ட இல்லை அப்படிங்கும்போது கர்த்தர் வெயிட் பண்ணுவார். கர்த்தர் வந்து வெயிட் பண்ணுவார். 100% வரைக்கும் அந்த ஆவி உள்ளே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவார். அதுக்கு பிறகு அந்த சரீரத்தை வந்து அழிப்பார். இப்போ 100% ஆவி வந்து என்ன இருக்கும்போது சரீரத்தை வந்து அழிக்கிறது மட்டும் என்னோடய ஆத்மாவும் கெட்டு போகும், என்னுடைய ஆவி எல்லாமே வந்து பிசாசுடைய ஆகவே தான். இப்போ எப்படி வந்து சரீரம் கெட்டு போகுது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா சாமி கும்பிட்றோம், சாப்பிட்றோம், வேசித்தனம் பண்ணுறோம், கொலை பண்ணும்போது சரீரத்தை வந்து எப்படி வந்து ஒரு ஆவியை ஒரு ஆத்மா 3 இருக்குது. 3 வந்து நம்ம வந்து ஆவி ஆத்மா 2 ஒன்றுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை பிரிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம அதுக்குள்ளே வந்து போக வேண்டியது. ஆனால் அது ஒரு எல்லாம் வந்து வேதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆவி இருக்குது, ஆத்மாவும் இருக்குது, சரீரம் இருக்குது. ஒரு இடத்துல சொல்லுவாங்க, ஒரு இடத்துல சொல்ல மாட்டாங்க. இந்த ஆவியும் ஆத்மாவும் நம்ம பிரிக்க முடியாது. சரீரத்தையும் ஆவியையும் பிரிச்சுக்கலாம், ஆவி ஆத்மா சொல்ல பிரிக்க முடியாது. ஏன்னா ஆவி எப்படிப்பட்டது ஆத்மா எப்படிப்பட்டதுன்னு யாருமே வந்து ஒரு முடிவுக்கு வர முடியாது. தேவன் தந்து ஆவின்னு உயிர், சரியா? இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் சரீரம் நமக்கு என்ன செய்யுது, வேலை செய்யுது. இப்போ பேசுகிறோம், கொள்கிறோம், வைக்கிறோம். இந்த ஆவி பிரிஞ்சு போனோட நம்ம வந்து சரீரம் வந்து செத்து போகுது, ஒன்றுமே இல்லாமல் போகுது. அப்போ அந்த ஆவிக்குள்ளே ஆத்மா இருக்கா, ஆத்மாவுக்குள்ளே ஆவி இருக்குன்னா ஆவி தான் ஆத்மா, ஆத்மா தான் ஆவி. ஆவி இருந்தால் தான் நம்ம பேச முடியும், ஆவி இல்லைன்னா நம்ம பேச முடியாது. இந்த மாதிரி காரியங்கள் வேதத்தில் வந்து இருக்குது. 2ஆக நம்ம பிரிச்சுக்கிறோம். அப்படி பிரிக்கும்போது இந்த ஆவி வந்து எப்படி கரப்ஷன் ஆகும்? இப்போ நான் வந்து வேசித்தனம் பண்ணுறேன், ஒரு கொலை பண்ணுறேன் அப்படின்னா நான் கையை வச்சு விட்டுறேன், அடுத்து என்ன செய்கிறேன், என் உடம்பை வந்து நான் வேசித்தனத்துக்கு கொடுக்குறேன். அப்போ என் சரீரம் வந்து ஆண்டவருக்கு எதிராக நம்ம நினைக்கிறது, நம்ம பேசுறது என்ன கரப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நான் உங்களை வந்து கொல்லணும் அப்படின்னு நினச்சா எப்படி திட்டம் போடுவேன்? ஆவியில தான் திட்டம் போடுவேன். சரீரம் திட்டம் போடுமா? கொல்லணும்னா இங்கேருந்து எத்தனை மணிக்கு ஏற்றுவாங்க, அங்கே இந்த வழியில் வருவாங்க, எந்த இடத்துல இருந்து. அப்போ எங்கே போகும்? சரீரம் பேசாது, ஆவி தான் பேசும். அப்போ அந்த ஆவிக்குள்ளே யார் இருக்கிறா? பிசாஸ். அப்போ பிசாஸ் வந்து ஆவியை கரைப்படுத்தும். அப்படி ஆவியும் சரீரம் வந்து டோட்டலாக 100% அப்படி டோட்டலாக நிறைவேறும் போது தான் கர்த்தர் என்ன செய்வார், அங்கே வந்து காரியங்களை அந்த மனுஷன் வந்து அழிக்கிறதுக்கு சித்தம் கொள்ளும்போது பார்த்திங்கன்னா நம்ம நரகத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இந்த நரகத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா சரீரம் ஒரு இடத்துல ஆவி ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லி வேத வல்லுநர்கள் வந்து சொல்கிறாங்க. சரீரத்தோடு அப்படி இருப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை, சரீரம் ஒரு இடத்துல ஆவி ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்குள்ள நம்ம நல்லா டீப்பாக போகும்போது கொஞ்சம் நம்ம நல்லா பார்ப்போம். ஆனால் எதுவுமே நமக்கு வந்து எண்டு கிடையாது, முடிவு கிடையாது. இப்படி தான் கர்த்தர் வேதத்துலேருந்து பார்த்திங்கன்னா இதுதான் நடக்கும், இது நடக்காது அப்படின்னு கிடையாது. ரெண்டுமே வந்து இருக்கும். ஒன்றை பிடிச்சிக்கிட்டு ஒன்று நம்ம இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அதுதான் வந்து உபதேசமாக மாறிடும். ஆனால் எதையுமே நம்ம வந்து பேசும்போது, படிக்கும்போது, நாம் வந்து சிந்திக்கும்போது, மற்றவங்கள்ட்ட பேசும்போது பார்த்திங்கன்னா வேதத்தில் 2 பக்கமுமே இருக்குது. இந்த 2 பக்கம் நம்ம அலசி ஆராயும் போது கர்த்தர் என்ன வேதத்தில் என்ன சொல்ல வருது அதை நம்ம போதிக்கணும். ஏன் இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது, போதிக்க கூடாது. அப்போ அது தவறான உபதேசமாக. அதான் யாக்கோபு சொல்கிறாரு, ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாகாதபடிக்கு அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக அப்படின்னு சொல்லுவார். அப்போ போதகர் ஆகக்கூடாதுன்னு சொல்ல வரல, எந்த வார்த்தைகளை வந்து வேதத்தோடு ஒப்பிட்டு இந்த காரியம் இப்படி இருக்குது, இதை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்ல முடியும். இல்லை இது இப்படித்தான் அப்படின்னு சொன்னோம்னா அது துருபதேசமாக மாறி எதுவுமே கர்த்தர் வரையறுக்கலை. இப்போ நான் சொன்னேன்னா ஒரு நன்மையான காரியமாக வாக்குத்தத்த வசனமாக இருந்தாலும் ஒரு தீமையான ஒரு தீர்க்க தரிசனமாக இருந்தாங்க. எப்போ நிறைவேற்றுவார், எப்போ நிறைவேற்ற மாட்டாருங்கிறது மட்டும்தான் தெரியும். அதுக்காக நிறைவேற்றாமல் இருப்பாரா, நிறைவேற்றுவாரா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கெலாம் உள்ள போகக்கூடாது. என்ன சொல்கிறாரு, நல்லது செஞ்சுன்னா அவனை செய்ய நான் நல்லது செய்வேன், தீமை செய்யும்போது தீமை யாருடையது நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கிறது அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு சொல்கிறாங்க. பிசாசின் கிரியைகளை மனுஷன் அழிக்க வரல, பிசாசின் கிரியைகளை அழிக்கிறது அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னு வசனங்கள். சரியா? சரி, இப்போ யோராமை எங்கே கொண்டு வந்து அவங்க வெட்டி போட்டுறாங்க? நாபோத்தி நிலத்தில் வந்து என்ன செய்கிறாங்க, பாடி என்ன செய்கிறாங்க கொண்டு வந்து போடும்போது அது என்ன செய்ய எகு வந்து என்ன சொல்கிறேன் குதிரையை போடு 26 வருஷத்துக்கு
நேற்று நாபோத்தின் இரத்தத்தையும் அவன் குமாரரின் இரத்தத்தையும் கண்டேன் அல்லவா என்றும், இந்த நிலத்தில் உனக்கு நீதியை சரிக்கட்டுவேன் என்றும் அப்பொழுது கர்த்தர் சொன்னாரே. இப்போதும் அவனை எடுத்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே இந்த நிலத்தில் எரிந்து போடு என்றான். சரி, அப்போது வாக்குத்தத்தம் என்ன ஆகுது? நிறைவேறுது. அப்போ இந்த யோராமுடைய சரித்திரம் வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து முடியுது. சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இஸ்ரேல் ராஜாக்கள் வந்து இந்த இவன் கருத்து பார்த்தீங்கன்னா எகுவை குறித்து வந்து நம்ம நிறையா காரியம் பார்த்துட்டோம். சரியா? எகுவை குறித்து அப்போ இவனுடைய அவன் பேர் என்ன? ஆகாப்புடைய ஒரு பையன் வந்து அகசியா, இன்னொரு பையன் வந்து யோராம். அவன் 2 பேர் 2 ஆட்சியும் முடியுது. இப்போ யோராமுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எகு வந்து ராஜா ஆகிறான். அதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ எகுவுக்கு அடுத்து யார் அடுத்து வந்து அரசாள்வா அந்த இஸ்ரேல் வடக்கு ராஜ்யத்தில் வந்து பார்க்கும்போது 13:1 வாசிங்க. அகசியா என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய யோவாசுடைய 23ஆம் வருஷத்தில் யெகூவின் குமாரனாகிய யோவகாஸ் இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி. ஆமாம், இப்போ எகுவை நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அப்போ எகு எப்படி ராஜான்னு போது எகுவுக்கு அடுத்து யாருவானா எகுவுடைய அவன் பேர் என்னது? யோவகாஸ். சரி, இவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 2 வாசிங்க. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை பின்பற்றி நடந்தான். அவைகளை விட்டு அவன் விலகவில்லை. எத்தனை வாசிங்க? 2 வாசிங்க. அது ஏது வந்து பார்த்தீங்கன்னா 6 வாசிங்க. 6. ஆகிலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாம் வீட்டாரின் பாவங்களை அவர்கள் விட்டு விலகாமல் அதிலே நடந்தார்கள். சமாரியாவில் இருந்த விக்கிரக தோப்பும் நிலையாய் இருந்தது.
அப்போ இவன் என்ன செய்கிறான், விக்கிரக தோப்புகளை வந்து என்ன செய்கிறேன், அந்த பாவத்திலேருந்து என்ன செய்கிறேன், வந்து விலகலை. அப்போ ஆமாம் விலகலை. அப்படிங்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறான், ஒரு எதிரி என்ன செய்யறதை எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். 13 3 வருஷங்க 13. ஆகையால் கர்த்தருக்கு இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு, அவர்களை சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலின் கையிலும் ஆசகேலின் குமாரனாகிய பெனாத்தாத்தின் கையிலும் அந்நாட்களிலே ஒப்பு கொடுத்தார். எதிரி என்ன செய்கிறார், பெனாத்தாத்தை வந்து எழுப்புறார். நம்ம எழுப்பும்போது பார்த்தீங்கன்னா அவன் டோட்டலாக என்ன செஞ்சிடான், அந்த அவனை வந்து ஒடுக்கிடுவேன். 7 வாசிங்க, அதில் 7. யோவாகாசுக்கு சீரியாவின் ராஜா 50 குதிரை வீரரையும் 10 ரதங்களையும் 10,000 காலாட்களையுமே அல்லாமல் ஜனங்களில் வேறொன்றும் மீதியாக வைக்கவில்லை. அவன் அவர்களை அழித்து போரடிக்கும் இடத்து தூளை போல ஆக்கி போட்டான். ஆமாம், ஒன்றும் இல்லாமல் என்ன செஞ்சேன்னா கர்த்தர் வந்து ஒரு எதிரியை எழுப்பி, ஆனால் இவனை வந்து யாரும் கொலை பண்ண மாதிரி சரித்திரம் வந்து இல்லை. அவன் ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் வந்து டோட்டலாக என்ன செஞ்சாங்கன்னா ஒன்றும் இல்லாமல் கர்த்தர் வந்து ஆக்குறார். யாரை பார்த்துட்டோம், எகுவுடைய பையன், முதல் பையனை யோவாகாசை பார்த்துட்டோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10 வாசிங்க. யூதாவின் ராஜாவாகிய யோவாசுடைய 37ஆம் வருஷத்தில் யோவாகாசின் குமாரனாகிய யோவாஸ் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 16 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகாமல் அவைகளில் எல்லாம் நடந்தான். இவன் என்ன செய்கிறேன், ஆமாம், இவன் யாரு, யோராமுடைய சந்ததி, சாரி இவன் எகுவுடைய சந்ததி, எகுவுக்கு பேரன். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 13 வாசிங்க. யோவாஸ் தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்த பின் யெரொபெயாம் அவன் சிங்காசனத்தில் விட்டிருந்தான். யோவாஸ் சமாரியாவில் இஸ்ரவேலின் ராஜாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். யோவாஸ்க்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த யெரொபெயாம் யாருன்னா இவனுடைய சந்ததியில் வர, எகுவுடைய சந்ததியில் வர யெரொபெயாம். 4 தலைமுறை சொல்லியிருப்பார் எகுவுக்கு. 4 தலைமுறை வந்து இந்த யெரொபெயாம். அவன் வந்து ஃபஸ்ட்டு யெரொபெயாம். யார் ஃபஸ்ட்டு வந்து வடக்கு ராஜ்யத்துக்கு வந்து 10 துண்டு வஸ்திரத்தை வச்சு கையில் கொடுக்குறாரா, 2 மட்டும் தான் வந்து தாவீது சந்ததிக்குன்னு சொல்லியிருப்பார். அந்த யெரொபெயாம் வந்து ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவான். யெரொபெயாம் ஃபஸ்ட்டு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா எகுவுடைய சந்ததியில் வந்து 4வது பையன். 4 வரும். யோவாகாசு, யோவாசு, யெரொபெயாம் ஃபஸ்ட்டு, பார்த்துருவோம். சரி, இவன் என்ன செய்கிறான்னா அந்த விக்கிரகங்கள் என்ன செய்கிறான், பின்பற்றுகிற ராஜாவாக வந்து இருக்கிறேன். ரைட்டா? அடுத்தது வந்து அவனுக்கு வந்து வேறு எதுவும் இல்லை யோவாசுக்கு. இந்த யெரொபெயாம் ஃபஸ்ட்டு, ரெண்டு ராஜாக்கள் 14 20 வருஷம். குதிரைகள் மேல் அவனை எடுத்து கொண்டு வந்தார்கள். அவன் 2 ராஜாக்கள் 14 23. யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியாவின் 15ஆம் வருஷத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் யெரொபெயாம் ராஜாவாகிய சமாரியாவில் 41 வருஷம் அரசாண்டு
கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்கள் ஒன்றையும் அவன் விட்டு விலகவில்லை. இப்போ இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யெகூவுடைய சந்ததியில் தான் வந்தவன். ரைட்டா? இவனும் வந்து பார்த்து கர்த்தருக்கு ரொம்ப கோபம் வந்துடும். ரைட்டா? கோபம் வரும்போது பார்த்தீங்கன்னா 26 வாசிங்க. இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடிது என்றும் அடைப்பட்டவனும் இல்லை விடுபட்டவனும் இல்லை, இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை என்றும் கர்த்தர் பார்த்தார். அடுத்த வாசிக்க இல்லை சரியா பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதுதான் வந்து இஸ்ரவேல் மலைகள் பர்வதங்களுக்கு எதிரான தீர்க்கதரிசனங்களுடைய சிறையிருப்பு. அடுத்து வந்து அந்த எத்தனையோ தடவை வந்து முற்றுகை போட்டு எருசலேம் வந்து தரைமட்டமாக்குறாரு. இப்போ யோவாஸ் நாட்களில் வந்து யார் வந்து தரைமட்டமாக்குனா பெனாதாத்தா ஆசகேலோட பையன் வந்து தரைமட்டமாக்கும் போது எத்தனையோ தடவை என்ன செய்கிறாங்கன்னா இப்போ வடக்கு ராஜ்யம் அப்படி போகுது, அதுவும் இஸ்ரவேல் ராஜ்யம் தான். இப்போ நம்ம பார்த்தோமா இஸ்ரவேல் போது இது அப்படி நேர் பாதியாக கூட இல்லை, இங்கே வருது பாருங்க வடக்கு ராஜ்யம் அப்படி பார்க்கும்போது இது இருக்கா பேசபா எரிகப்பட்டணம் எருசலேம் அங்கே இருக்குது, இந்த இருக்குது பெத்து, இது பெத்தில் அங்கே போயிடும். இந்த எருசலேம் மட்டும் இவ்வளவு தான் வந்து தெற்கு ராஜ்யத்துக்கு, மீதி எல்லாமே வடக்கு ராஜ்யத்துக்கு. அப்போ இஸ்ரேவேல் தான் கத்தனை செய்கிறார், டோட்டல் இஸ்ரேவேல் தான் செய்கிறார். இஸ்ரேவேல் தான் செய்கிறார். இங்கே வந்து தரைமட்டமாக்குறாரு. எதுக்கு தரைமட்டமாக்குறாருன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதுனால கத்தர் இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து தேசத்தையும் தரைமட்டமாக்குகிறார் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே பிசாசுடைய ஆளுகை கரப்ஷன். மண்ணாக இருக்கட்டும், செடியாக இருக்கட்டும், கொடியாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது, கல்லுகள் வந்து பேசும், உத்தரங்கள் சாட்சியோடும், உத்தரங்கள் வந்து சாட்சியிடும். அப்போ எல்லாமே ஆண்டவர் படத்தை சிருஷ்டிப்பு, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய சிருஷ்டிப்பாக இருக்கிறாங்க. பிசாசுடைய ஆக்குகளை கரப்ஷன் ஆக்குவது என்ன செய்கிறாருன்னா, ஒரு எரிமலை வெடிக்க வைக்கிறாரு, மழை நிறைய வச்சு அழிக்க வைக்கிறாரு, திடீர்னு என்ன வெள்ளம் வருது, திடீர் சாவு வருது. எதுக்கு வருது அப்படின்றது அதோட நியாயத்திற்கு பிசாசினுடைய அந்த கிரியை 100% வந்து அந்த நிறைவேறும் போது பார்த்திங்கன்னா அவர் வந்து எல்லா பார்வைக்கும் வந்து எல்லாமே வந்து பிசாசின் கிரியைகள் அந்த பாவத்தினால வந்து என்ன செஞ்சது, கரப்ஷன் ஆனது. இப்போ ஒருத்தர் வந்து வட்டிக்கு விட்டு ஒரு பெரிய வீடு கட்டுறேன்னு வச்சுக்கோங்க, அது கரப்ஷன் ஆகுமா ஆகாது, கரப்ஷன் தான். அப்போ அதை கத்த என்ன செய்வார், நியாயத்திற்கு ஒப்பு கொடுப்பார். தண்ணியை ஊற்றி பாலம் சம்பாதிச்சு போய் பெரிய பில்டிங் கட்டுறேன், தன்னுடைய சந்ததிக்கு சொத்து சேர்க்குறேன், அது என்னது கரப்ஷன் தான். அப்போ அது என்ன செய்ய ஒரு நாட்கள் வந்து அது ஒன்றும் இல்லாமல் கத்தர் வந்து பண்ணுகிற தேவன். ஒரு சபை கட்டுறாங்க, ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை வந்து ஈடுபடுறாங்க, அப்படிங்கும்போது அது வந்து நிலச்சி நிற்கிது. எப்பேற்பட்ட ஒரு இப்போ நமக்கு வந்து சுனாமின்னு சொல்லிட்டு இப்போ தான் கண்டுபிடிச்சோம். முன்னாடி நாட்களில் வந்து நமக்கு சுனாமின்றா தெரியாது, பேரலை பேராழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது சுனாமி ஒரு எங்கே மும்பை ஏதோ ஒரு 2-3 நாடு சொன்னாங்க, தேசம் நாட்டு, அங்கேருந்து அது பூமி அதிரும்போது பார்த்திங்கன்னா மதுரை வரைக்கும், மும்பையிலேருந்து மதுரை வரைக்கும் வந்து அதோடைய அதிர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது வீடுகள்லாம் வந்து இடிஞ்சிச்சு. நம்ம ஃபஸ்ட் ஸ்டேஜ் இருக்குல்ல பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்து ஒன்றுமே. ஆமாம், நான் அங்கே தான் இருந்தேன். இப்போ அப்போ வந்து நான் பாரதியார் நகரில் வந்து குடியிருந்தேன், சர்ச் இதில் மதுரையில். அப்போ ஜனமெல்லாம் ஓடு, நான் படுத்துக்கிட்டே அது 2 மாடியோட. ஆமாம், நான் குடியிருந்தாலும் மேலே மாடி 3 மாடி நான் கீழே தரையில் இருந்தேன். அப்போ எல்லோரும் வந்து அதை ஆடும்போது வெளியில் வந்துடணும் அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ மதுரையில் நடந்திருக்கு. எதிர்த்தாப்பில் வந்து இந்த இப்போ தங்கம் கிராண்டு கொட்டிருக்குல்ல, அங்கெல்லாம் ஏதோ ஒன்று வந்து இப்போ இதெல்லாம் கீழே வந்துருச்சு. ஆனால் ஃபஸ்ட் ஸ்டேஜில் மட்டும் எதுவுமே விழுகலை, மதுரையில் நிறையா இருந்துச்சு. அப்போ கர்த்தர் வந்து பார்க்குறாரு எங்கே வந்து பிசாசினுடைய கிரியைகளும் டோட்டல் கரப்ஷன் ஆகி குடி இருக்குது. இப்போ தகரத்தில் குடி இருக்குமா, இந்த சுவிட்ச் போர்டில் குடி இருக்குமா அப்படிங்கிறப்போ இருக்கும். எப்படி இருக்குன்னா அது வாங்கி கொடுத்தது யார், பாப்பா கர்த்தர். அதனால நம்ம சொல்லுவோம் அந்த பிசாசினுடைய ஆளுகள் இல்லாமல் கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்களா ஒரு கிறிஸ்டினா பார்த்து நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்குரிய காரியங்களை காணிக்குவாங்க ஒரு கவனமாக இருக்கணும். இவன் கொடுக்குறேன் வாங்கிக்குள்ளே விட்டோம்னா அது வந்து உட்காந்துக்கிறேன். எனக்கு வந்து சரி கொடுக்குறேன். இப்போ கோரேசினாவே கர்த்தர் எழுப்பினார் எருசலேம் கட்டும்போது அப்படி பார்க்கும்போது கர்த்தர் தீர்க்க தரிசனார். கோரேசி எப்படிப்பட்டவனா இருந்தான்னு அவனுக்கு சரித்திரம் இல்லை. ஒரு சர்ச்சு கட்டுறதுக்கு அவன் எல்லாம் உப்பு முதலாக ஆர்டர் பண்ணுறேன்னா அவன் கர்த்தருக்குள்ளே இருந்தால் தானே ஆர்டர் பண்ண முடியும். அதை நம்ம பார்க்குறதில்ல. கோரேசினாவே அவர் பாபிலோனிய ராஜாவாக இருந்தார், அவர் வேறு ஒரு ராஜாவாக இருந்தார், அதனால் நமக்கு வந்து எல்லாம் சலுகை பண்ணார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது.
அப்போ அவர் வந்து கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்தாரா கொடுக்கலான்னு ஆனால் அந்த எருசலேம் ஆலயம் செஞ்சு இடிக்கப்பட்டு போகுது. அடுத்தடுத்து எல்லாம் பண்ணுறாங்க, அது இடிக்கப்பட்டு போகுது. ஏன் இடிக்கப்படுது அப்படின்போது பிசாசின் கிரியைகள் இங்கே இருக்கும்போது இடிக்கப்பட்டு போகும். இன்றைக்கி நான் கட்டி வைக்கும்போது ஒரு ஷெட்டாக இருக்கட்டும், ஒரு கட்டடமாக இருக்கட்டும், இடிக்கப்பட்டு போகுது அப்படின்னா அதில் வந்து கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். எனக்கு எதிராக ஒருத்தர் வர்றேன், ஆர்எஸ்எஸ்காரன் வரட்டும், பிஜேபியாக வரட்டும், பார்த்தீங்கன்னா நான் கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது அவனை டச் பண்ணுறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் தோமா வந்து ரத்த சாட்சியாக மாற்றிட்டாங்கன்னா கர்த்தர் ஒப்பு கொடுக்குறாம ரெண்டுக்கும் வேரியேஷன் இருக்குது. கர்த்தர் வந்து ரத்த சாட்சியாக இந்த இடத்துல மறிக்கணும் அப்படின்னா அது கர்த்தர் திட்டம் பண்ணி வச்சுருப்பார். அதே நேரத்தில் நான் வந்து தில்லு முள்ளு பண்ணிக்கிட்டு ஆண்டவருக்கான சபை கட்டுறேன் அப்படின்னு பண்ணும்போது ஒருத்தர் வந்து இடிக்கிறேன், ஒருத்தர் வந்து நொறுக்கிறேன் அப்படின்னா அது வந்து பிசாசின் சம்மந்தப்பட்ட காரியமாக இருக்கும். நிறையா வந்து இடிக்கிறாங்க, நொறுக்குறாங்க, அது பிசாசின் சம்மந்தப்பட்ட காரியமாக இருக்கலாம், மேபி இருக்கலாம். இப்போ வந்து ஆர்சி சர்ச் எடுக்கிறாங்க, பெண்டிகாஸ்ட் சர்ச் எடுக்கிறாங்கன்னா எனக்கு வந்து இந்த புறம்போக்கில் வந்து நீ கட்டிட்ட, தெரியாமல் கட்டிட்ட அப்படின்னு சொல்லி அப்போ அந்த பிசாசின்காரி இருக்கிறதா நான் வந்து இடிக்கிறேன். அப்போ நம்ம தெரியாமல் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு கர்த்தர் வந்து தெரியாமல் செஞ்சுட்டு பார்க்க மாட்டாங்க. இடிக்க சித்தம் பிசாசு வந்து அவன் கேள்வி கேட்டாங்க, எனக்கு ஏன் இடம்னு சொல்லும்போது நம்ம ஆண்டவர் வந்து அந்த விஷயத்தை தலையிட மாட்டார். நான் வந்து இத்தனை வருஷம் பண்ணினேன், ஆண்டவருக்காக பண்ணினேன், இப்படிலாம் பண்ணினேன், இப்போ வந்து இடிச்சு விட்டாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம அதுக்காக செய்வோம். நம்ம நியாயம் தீர்க்கக்கூடாது, நியாயம் தீர்க்கக்கூடாது. இவன் பண்ணியிருப்பேன் அதனால தான் இடிச்சாங்கன்னு நம்ம நியாயம் தீர்க்கக்கூடாது. ஏதாவது ஒரு விதத்தை வந்து பிசாசனுடைய ஆக்குபை ஆளுகை இருக்கிறது கர்த்தர் அதை அளவு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அதனால சிபியில் என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா வந்து தகர கட்டை விடுவாங்க, கட்டணமே கட்ட மாட்டாங்க. அது ஒரு விதத்தில் நல்லது. அவங்களாம் போய் பாருங்களேன், அப்படியே பெருசாக வந்து இந்த தகர மாதிரி போட்டிருப்பாங்க, பில்டிங் கட்ட மாட்டாங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட விழுகல, தண்ணி விழுதான் பார்க்காம கூட மோட்டரை ஓட்டி விட்டு வந்துட்டேன். சரி, கத்த நல்லவர். அப்போ இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது நம்ம யாரை பார்த்தோம், ரெண்டாவது எரேபியாம் வந்து அவனுடைய எரேபியாம். அப்போ அவனுடைய எகு கூட 4 சந்ததி. எகு வரேன், எடுத்து வந்து யோவாகாஸ் வரேன், அப்புறம் யோவாஸ் வரேன், இந்த ஒரு எரேபியா. இப்போ இவனும் அப்படிப்பட்ட காரியத்துக்கு அவருக்கு ஆண்டவருக்கு டார்ச்சர் ஆகுது. என்ன சொல்கிறாரு, அடைபட்ட ஒன்றும் இல்லை, விடுபட்ட ஒன்றும் இல்லைன்றாரா. நம்ம சும்மா நார்மலாக பார்க்கும்போது நமக்கு டார்ச்சராக இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒருத்தர் உள்ளே கிடக்கிறேன், குப்பையில் கிடக்கிறேன், சாக்கடையில் கிடக்கிறேன், அவனு சில பிரித்து எடுத்து கொண்டுட்டு வந்து எங்கே வைக்கிறாரு, சிங்காசனத்தில் வைக்கிறாரு. சிங்காசனத்தையும் அவன் குணத்தை காமிக்கிறேன். இப்போ நீங்கள் சாலிலே கொண்டு வந்து வைக்கிறாருன்னா சாலியில் என்ன பண்ணியிருக்கணும், ஆண்டவருக்கு சித்தம்லாம் பண்ணிருக்கு, எல்லாம் பண்ணுறாரு. எல்லாம் பண்ணும்போது ஏன் இந்த தேசத்தை வந்து ஒரு குடிகார தேசமாக இருக்கிறதுக்கு நான் வந்து ஒரு அறிக்கை இடுறேன் ஆண்டவரேன்னு சொல்லி அறிக்கை ஏன் மாட்டேங்கிறேன். என்ன நோக்கத்துக்காக நம்ம வந்து ஜெபம் பண்ணோம், கிறிஸ்தவ வந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது, இந்த தேசம் நம்ம மாநிலம் வந்து ஒரு முன்னோடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது துணிந்து ஏன் காரியங்கள் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அவருக்கு நம்மளுக்கே மனசுக்கு வருத்தமாக இருக்கும். அவர் என்ன சொல்லுவார், அந்த அம்மா வந்து அறிவிச்சார், நான் வந்து டாஸ்மாக் கடை எல்லாமே ஆக்குவேன், திட்டத்தை பேசித்தான் அவங்க கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்கலை, விஜய் ஏன் கேட்கலைன்னா அவன் குடிக்கிறேன், அவனு வந்து அந்த குடிகார பையன் தான் அதனால சில அவன் அந்த கேள்வி கேட்கலை. இப்போ சாலை குடிக்கிறாரா குடிக்கிறேன், இவன் வந்து சினிமாவையும் குடிக்கிறாரா, அந்த டாபிக் எவனுமே எடுக்க மாட்டேங்கிறேன். அப்போ இவர் கர்த்தர் வந்து இவர் சரி இந்த சாலை நான் தேர்ந்தெடுக்கிறேன், பிள்ளைங்கள்லாம் ஜோம் பண்ணியிருக்குது, இந்த தேசத்தை அந்த மாநிலத்தில் சரி அவர் குடிகார தள்ளாடுகிற மாநிலம் இல்லாமல் டாஸ்மாக் கடை அடைப்பேன்னு சொன்னால் ஏகப்பட்ட பேர் என்ன செய்வாங்க, அவருக்கு ஓட்டு போடுவாங்க. ஏன் பயப்படுறாங்க? கர்த்தர் வந்து ஒரு அறிக்கை இட்டாருன்னா அதுக்கு கர்த்தர் சப்போர்ட் பண்ணுவார். ஏன் சப்போர்ட் பண்ணுறாரு, நான் வந்து டாஸ்மாக் கடையை வந்து இல்லாமல் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் வந்து இந்த தேசத்தை தீட்டுப்படுத்தி விடாமல் ஒரு தலைவனை எழுப்புகிறாருன்னா அவருக்கு சப்போர்ட் கொடுக்காம இருப்பாரா? கண்டிப்பாக. ஏன் செய்ய மாட்டேங்கிறேன். அப்போ கர்த்தருக்குள்ள அவங்க என்ன செய்யலை, இல்லை பதவி ஆசை தான் ஆட்டோமேட்டிக்காக செஞ்சது. நம்ம அந்த பதவியை வந்து தக்க வச்சுக்கிறோம். எதுக்கு வந்து விஜய்க்கு விரோதமாக எழுமணும். கர்த்தர் வந்து ஒரு தலைவனை எழுப்புறாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஆளுகை எழுப்புறாருன்னு பார்க்கும்போது அவன் சிங்காசனம் நிலைக்கணும் அப்படின்னா நம்ம எதுக்கு அடுத்தவனை போய் தாக்கணும், அடுத்தவனை போய் எதுக்கு அவனை வந்து செயல்படாமல் பண்ணணும். அப்போ சாதாரண ஒரு பதவி ஆசை வந்து அங்கே வந்து இளையாடும்போது கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். இப்போ ஸ்டாலின் இருக்கிறாரா, விஜய் இருக்கிறாரா அப்படிங்கிறது நமக்கு கேள்வி கிடையாது. ஆனால் ஆளுகிற தலைவர்களும் வந்து தெரிஞ்செடுக்கும் போது என்ன செய்யணும், ஆண்டவரை இவங்க வந்து தேசத்துக்கு ஒரு நல்லது செய்யணும், நம்மளுடைய நல்லது தேசம் நல்லதாக இருக்கணும் அப்படின்னு நாம் வந்து தெரிஞ்செடுக்கும் போது கர்த்தருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஆளுகைக்கு வந்து கற்று தெரிஞ்சு நாம் வந்து ஆண்டவர் பக்கம் இல்லாமல் நாமளும் ஒரு பிசாசு கிரியில் வழங்குறவராக இருந்து நான் ஒருத்தனை தெரிவு பண்ணால் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார். அதை ஆக்குபை அவனை வந்து அழிக்கிறதுக்கு அவனை சப்போர்ட்டாக பயன்படுத்துகிற தேவன். ரெண்டு நல்லா யோசிக்கணும். இதுக்கு பாபிலோன் நேபுகாத்நேச்சார் எழுப்பினார், அவங்களோட நியாய தீர்ப்புக்கு எழுப்பினார்.
அப்படி எழுப்புனாலும் வரையறைக்குள்ளே அங்கே செய்யணும். ஏன்னா ஒரு போர் நடக்கும்போது நீ என்ன செய்யக்கூடாது, இந்தந்த காரியங்களும் செய்யக்கூடாது, 2 தேசம் பேசி வச்சுருப்பாங்க. பெண் குழந்தைலாம் யாருமே என்ன பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, ஏக சட்டத்திட்ட கொடுப்பேன். இந்த சட்டத்தெல்லாம் வந்து கர்த்தர் சரி அங்கேயிருந்து பாஸ் பண்ணுறாரு. ஆனால் இதையெல்லாம் மீறும்போது என்ன செய்கிறாங்கன்னா சத்துருக்கு ஒப்பு கொடுக்குறது. இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் எதுக்கு எழுப்புறாரு, அழிக்கிறதுக்காக ஏன் எழுப்புறாரு அப்படிங்கும்போது அந்த நியாய தீர்ப்பு நடத்துறதுக்கு அந்த மனுஷனை எழுப்புறாரு இல்லையா. அவன் டோட்டலாக வந்து அவனை தரமட்டமாக அழிக்கணுங்கிறது அவருடைய சித்தம் கிடையாது. அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை மட்டும் தான் அவர் செய்யணும். என்ன சொல்லியிருப்பார் டைரக்டாக வந்து சொல்கிறது தேவனில் திட்டங்கள் செய்வாங்க. ஒரு இது ஒரு பாயிண்ட்ஸாக குறித்து வச்சுருப்பாங்க. இப்போ ட்ரம்ப் வந்து எங்கே போனார், ஈரானை வந்து நான் செய்கிறேன், ஈரானை கூட நான் சண்டைக்கு போக போகிறேன்னு சொல்லி எழும்பி வந்தார். அப்போ எழும்பும்போது அரேபிய நாடுகள் என்ன சொன்னாங்க, எங்கள் வான்பரப்பையோ எங்கள் நிலப்பரப்பையோ நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, எங்களை மீறி நீங்கள் போக முடியாதுன்னு சொல்லி ஒரு தடை விடுறாங்க. யார் போடுறா, ஆண்டவர் தடை விடுறாரு. அப்போ ட்ரம்ப்போடைய ஆணவத்தை எடுத்துறாங்க, அழிக்கிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். அடுத்து அவர் திட்டம் நிறைவேறுகிறதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார். ஈரானை அழிப்பது அவருக்கு சித்தம் இல்லை. ஈரான் டோட்டலாக கரப்ஷன் ஆகுது, அன்னைக்கு தான் என்ன செய்வார், அழிப்பார். சரி, அப்போ நம்ம இந்த வடக்கு ராஜ்யத்தில் ஆண்ட ராஜாக்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 19 பேர். 19 பேரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 2 3 4 ஃபஸ்ட்டு வந்து யெரொபெயாம், அடுத்து அவன் பையன் வந்து நாதாப், அப்புறம் பாஷாட ஒரு இடையில வரேன், ஏலாங்கிற ஒரு இடையில வரேன், சிம்ரிங்கிற ஒரு இடையில வரேன், ஓமிரி வந்து ஓமிரியோட பையன் தான் ஆகாப், ஆகாப்போட பையன் தான் அகசியாவும் யோராமும். ரைட்டா. இது அவனுடைய ஆகாப்புடைய வந்து அவனுடைய ஒரு 2 சந்ததியோட அவன் முடிஞ்சு ஓமரியோடு சேர்த்தா கூட ஒரு 4 சந்ததி வரும், முடிஞ்சு போகும். முடிஞ்ச பிறகு எகு அவனை கர்த்தர் எழுப்புறாரு. அவனுடைய சந்ததி வந்து ஒரு 4 பேர், எகு, யோவாஸ், யெரொபெயாம். ரைட்டா. இப்படி ஒரு 13 ராஜாக்கள் வந்து பார்த்தோம். 13 ராஜாக்கள் எப்படிப்பட்ட ராஜாக்களாக இருக்காங்க அப்படின்னா ஆண்டவருக்கு பிரியமுள்ள ராஜாக்களாக இருக்காங்க. எகு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொன்ன காரியங்களாம் செய்கிறேன், ஆனால் அவன் வந்து என்ன விக்கிரகம் வந்து வழிபடுகிற ஒரு மனுஷனாக தான் வந்து இருப்பான். அப்போ அவனை அந்த லிஸ்ட்டில் வந்து சேர்க்கும்போது கர்த்தர் சொல்லுவார், திரும்ப அந்த வசனத்தை வாசிச்சுருங்க. 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 26 14 26 2 ராஜாக்கள். ஆமாம், 14:26. இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடிது என்றும் அடைபட்டவனும் இல்லை விடுபட்டவனும் இல்லை, இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை என்றும் கர்த்தர் பார்த்தார். அவரே பொங்கி எழுந்துறாரு. இப்போ நம்ம வந்து ஒரு 10 11 12 13 பேரை பார்த்துட்டோம். 2 4 ஒரு 6 பேர் யாருக்குன்னு வடக்கு ராஜ்யத்துலேயும் ஒரு 6 பேர் இருக்காங்க. தெற்கு ராஜ்யத்தில் தெற்கு ராஜ்யத்தில் 20 பேர் இருக்காங்க. இஸ்ரவேல் வந்து 19 பேர். 19 எவனுமே உருப்படியானது கிடையாது. தெற்கு ராஜ்யத்தில் வந்து பார்த்திங்கன்னா 20 பேர் அரசாளுறாங்க. 20 பேரில் அரசாளும் போது பார்த்திங்கன்னா இந்த அத்தாலியா வந்து எப்பவுமே சேர்க்க மாட்டாங்க. ஒரு லேடியாக இருக்கிறவங்க நம்ம சரித்திரத்தை படிக்கும்போது சேர்த்து படிச்சிடும். ரைட்டா. அதில் வந்து யார் நல்லவங்களாக இருப்பாங்க அப்படிங்கும்போது இந்த எசேக்கியா, யோசியா, 2-3 பேர் நல்லவங்க இருப்பாங்க. யோசபாத்து, இந்த 4 பேர். மீதி எல்லாமே இந்த விக்கிரகங்களுக்குள்ளே போயிடுவாங்க. அப்படிங்கும்போது கர்த்தர் சிறை டோட்டலாக லாஸ்ட் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா பாபிலோன் சிறை இருப்பை வந்து கர்த்தர் கொடுக்குறாரு. அப்போ இந்த இது வந்து இந்த ராஜாக்களுடைய அக்கிரமங்கள் நிறையும் போது கர்த்தர் சிறை இஸ்ரவேல் பர்வதங்களுக்கு எதிராக சிலை தீர்க்கதரிசி சொல்லுவார். நம்ம பார்த்தபடி பார்த்திங்கன்னா விக்கிரகங்கள் நிறையும் போது 100% வந்து அவங்க என்ன செய்ய அவங்களுடைய ஆளுகை வரும்போது சிலர் தீர்க்கதரிசி சொல்லி காரியங்களை வெளிப்படுத்தி எங்கே நடக்குது நமக்கு ராஜாக்களின் காலத்தில் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எசேக்கியா வந்து எங்கே போயிருப்பாருன்னா எசேக்கியேல் அவர் வந்து சிறையிருப்புக்கு பாபிலோனுக்கு போயிடுவார். அப்போ தான் இந்த தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் சொல்கிறார் நிறைவேறுவதற்கு வந்து அப்போ நடந்த காரியங்கள்லாம் இந்த இஸ்ரவேல் மலைகளுக்கு வந்து இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுன்னு சொல்லி உடனே நிறைவேற்றிருக்க தேவன். எதுக்காக வெயிட் பண்ணுறேன்னா டோட்டல் கரப்ஷன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுகிற தேவன்.